மதீஸ் பிரேஸ் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் செல்வி ஞானசோதி மகேந்திரன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்துள்ள எமது பாடசாலையின் பழைய மாணவன் கோனேந்திர ராசா பரந்தாமன் அவர்களே, ஆசுரை வழங்கி அமர்ந்துள்ள சிவஸ்ரீ பால உதய காந்தசாமா அவர்களே மற்றும் வரவேற்புரை வழங்கிய எமது பாடசாலையின் மாணவி சானா தனுஷா. இக்கல்லூரி மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை அடைவதற்கு ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் விடாமுயற்சியுடன் ஈடுபட வேண்டும் என பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடசாலை மாணவர்கள் பெறுபவர்கள் சிறந்த முறையில் அடையும் பட்சத்தில் வழங்கும் உதவி அதிகரிக்கக்கூடும் என்பதை அறிய தருகிறேன். இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை சொல்வேன். ஏனெனில் நான் வருகின்ற போது இந்த ஆசிரியர்கள், இந்த அதிபர்கள் எவ்வளவு அந்நியோன்யமாயிருந்து எங்களை வரவி நான் அதிகரிக்காமல் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயம் அது நடைபெறும். எனது முன்னே நான் முதலாவது பாடசாலையிலே நான் தமிழ் ஆசிரியர், நீண்ட காலம் தமிழ் எனது ஒரு கண் தமிழ் இன்டெலிஜென்டான பிள்ளைகள் உசன் ராமநாதன் மகா வித்தியாலயத்தில் படித்துக் கொண்டார்கள். ஏலவல்ல பாஸ் அவுட் ஆன கிடைச்ச செயல்பாடு, அவர்களுடைய கற்பித்தல் முறைகள் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் என்னுடைய மனதிலே யோசித்தேன், பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் லட்சியத்தோடு வாழ வேண்டும், இந்த கதையை நீங்கள் கேளுங்கள். அப்ப நான் என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு விருப்பம், நான் ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும். ஆனால் உண்மையில் நான் எந்த பெரிய வேலை வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். நான் பல்கலைக்கழகத்தில் ஒரு கூட்டுற வேலை என்றாலும் பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்துதான் வேலை செய்யணும். ஆனால் இந்த உள் மனதுக்குள்ள நான் ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும் என்ற அந்த துடிப்பு இருந்தது. சில இடங்களில் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் படிப்பிச்சாலும் மிஸ் இவர் படிக்க மாட்டாரா? ஆனா வீட்டுல அம்மாவும் படிக்கவில்லை, அப்பாவும் படிக்கல, ஆனபடியால் பிள்ளையும் படிக்கல. இதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. கல்விக்கு சூழல் தான் முக்கிய காரணம். பரம்பரை அலகுகள் செல்வாக்கு செலுத்துவது